அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞ்சானி. வணக்கம் அரசு. வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞ்சானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர், இன்றைய ஆசிரியர் தலையங்கம் என்ன என்று கூறுங்கள். உரையாடல் ராஜதந்திரம் வேறுபாடுகளுக்கு மேலாக எழுத இறமையை பேணுவதற்கான இன்றைய உலகின் நடைமுறை, இதுதான் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். கடந்த வாரத்தில் இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் 20 ஆண்டு கால நீண்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் சுதந்திர வர்த்தக வலய உடன்படிக்கையில் கையொப்பமிட்ட ஒப்பந்தங்களின் தாய் என்று பேசப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு புதுதில்லியில் இடம்பெற்றது. இன்றைய சமகாலத்தில் எல்லா உற்பத்திகளுக்கும் அதிமுக்கியமானதான செமிகண்டக்டர் வளங்களில் இந்தியாவை இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் மிகப்பெரிய வழங்குநராக மாற்றி ஐரோப்பிய ஒன்றியத்தின் மேலான அமெரிக்க பொருளாதார மேலாண்மையை நிலைகுலைத்திருக்கின்றது. அத்துடன் இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் சுதந்திர வர்த்தக வலயத்தில் இணைந்து கொண்டது இந்தியாவின் மேல் அமெரிக்கா விதிக்கும் வரிகளின் வழியான பொருளாதார தடைகளை தகர்த்து புதிய வேலைவாய்ப்புகளையும் முதலீடுகளையும் உற்பத்திகளையும் சந்தை பெருக்கத்தையும் நெருக்கத்தையும் பெருமளவில் இந்தியா பெறுவதற்கான வாயில் திறக்கப்பட்டுள்ளது. கனடாவும் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்ய இருப்பது இந்தியாவுக்கு மேலும் பலத்தையும் அளிக்க உள்ளது. இவையெல்லாம் ஈழத்தமிழர்களுக்கு அவர்கள் உரையாடல்கள் ராஜதந்திரம் வழியாக ஈழத்தமிழரின் தேசிய பிரச்சனையை விளக்கவும் தாயக பொருளாதார தேவைகளை தெளிவாக்க வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கிறது என்பது இலக்கின் இவ்வாறு எண்ணமாக உள்ளது. உதாரணமாக இவ்வாரத்தில் எது உரையாடலுக்கு முக்கியமானது என்று பார்ப்போம். வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பாரம்பரிய தமிழ் கிராமங்களான விடிவைத்தகல்லு, ஈச்சங்குளம், கூழாங்குளம், காஞ்சுரமோட்டை, பூரசங்குளம் இக்கிராமங்களை உள்ளடக்கிய 400 ஏக்கருக்கும் மேற்பட்ட குடியிருப்புடன் கூடிய விவசாய நிலங்களும் 1921ஆம் ஆண்டில் ஒதுக்கு காடாக வர்த்தமானப்படுத்தப்பட்ட பெரிய கட்டிக்குளம் 400 ஏக்கர் நிலமும் தொல்லியல் பகுதிகள் என தமிழ் தொல்லியல் பகுதிகள் என அறிவிக்கப்பட்ட 47 இடங்களும் தண்ணீரில் மூழ்கக்கூடிய வகையில் 3023 சிங்கள குடியேற்ற குடும்பங்களின் நலனை கருத்தில் கொண்டு ஹிபுலோயா நீர்த்தேக்கத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைக்கிறது. இதனை உலகமயமாக்கி பாதிக்கப்படும் ஈழத்தமிழர்களுக்கான நீதியை கிடைக்கச் செய்வது இவ்வாறு உரையாடலுக்கான கடமையாகின்றது. மேலும் கடந்த டிசம்பர் மாதத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தால் தொடங்கப்பெற்ற மெர்கசோ என சுருக்கமாக அழைக்கப்படும் பிரேசில், அர்ஜென்டினா, உருக்குவே, பராக்குவே, பொலிவியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய தென் அமெரிக்காவின் பொதுச்சந்தையுடனான உடன்படிக்கையையும் பிரான்ஸ் உட்பட பல ஐரோப்பிய நாடுகளின் மக்கள் எதிர்ப்புகளையும் தாண்டி கடந்த வாரத்தில் கச்சாத்தாகியதன் மூலம் ட்ரம்பின் கோட்டையாக அவர் கருதும் லத்தீன் அமெரிக்க நாட்டு பிரதேசத்தில் ஐரோப்பிய ஒன்றியமும் பாதுகாப்புக்கு அமெரிக்க அணுவாயுத குடைகள் நிற்காது தனக்கான ஐரோப்பிய இராணுவத்தை அமைத்து தனது பொருளாதார வளர்ச்சியை தனியாக பெறும் நிலை தோன்றியுள்ளது. இதற்கு உதாரணமாக கிரீன்லாந்தை ஐரோப்பிய ஒன்றியமும் பிரித்தானியாவும் இணைந்து தொடர்ந்தும் டென்மார்க்கினுடையதாக உறுதிப்படுத்தியுள்ளன. ஐரோப்பிய நாடுகள் இந்த தனித்துவத்தை தக்க வைத்த வெற்றிக்கு அவைகளின் ஒன்றிணைந்து பணியாற்றும் ஒருமைப்பாட்டு போக்கும் உரையாடல்களும் ராஜதந்திரங்களுமே காரணமாகின. இதே ஐரோப்பிய நாடுகளில் பெருமளவில் வாழும் ஈழத்தமிழர்கள் தங்கள் கண்ணுக்கு முன்னால் எவ்வாறு ஒருமைப்பாடு வெற்றிக்கான தளம் என்பதை புரிந்து கொள்ள இவை உதவும் என்பது இலக்கின் எண்ணம். இவ்வாரத்தில் பிப்ரவரி 4ஆம் நாள் பிரித்தானிய காலனித்துவம் 1948 ஈழத்தமிழரின் மேல் நவகாலனித்துவமாக சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறை ஆட்சி முறைமையை திணித்து சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற ஆட்சியை நவகாலனித்துவ ஆட்சியாக ஏற்படுத்தி தனது காலனித்துவ ஆட்சியை விலக்கிக் கொண்ட நாள். ஈழத்தமிழர்கள் சிங்கள அரசுகளின் இன அழிப்பு வாழ்வுக்கு உள்ளாவதற்கு பிரித்தானியா உருவாக்கிய இந்த நவகாலனித்துவ அரசு முறைமையே காரணம். இதனால் இந்நாளை ஈழத்தமிழர்கள் கரிநாளாக 1948 முதல் இன்று வரை 78 ஆண்டுகள் தொடர்ந்து கடைபிடித்து தங்களுடைய தன்னாட்சி உரிமைக்காக உலக நாடுகளிடம் மக்களிடமும் கோரி வருகின்றனர். அந்த வகையில் 2026 பிப்ரவரி 4ஆம் நாளில் உலகெங்கும் ஈழத்தமிழர்கள் நடத்தும் கரிநாள் பேரணிகளில் பெருமளவில் இணைந்து ஈழத்தமிழரின் தன்னாட்சி உரிமைக்காக ஒருமைப்பாட்டுடன் குரல் கொடுப்பதிலாவது ஈழத்தமிழர்கள் தங்களுக்கு இடையில் உள்ள
வேறுபாடுகளுக்கு மேலாக எழுந்து ஈழத்தமிழர்கள் தேசமாக பயணிக்க தொடங்கிவிட்டார்கள் உலகிற்கு வெளிப்படுத்தும் ராஜதந்திர செயற்பாட்டை செய்ய வேண்டும் என்பது இலக்கின் அழைப்பாக உள்ளது. ஐக்கிய ராச்சிய அரசியலமைப்பினை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்க தடுப்பதற்கான பலமான குரலாகவும் இந்த பேரணிகளை அமைக்க வேண்டிய அதே நேரத்தில் தாயகத்திலும் உலகெங்கும் ஐக்கிய ராச்சியம் குறித்த நோக்கையும் போக்கையும் மக்களுக்கு விளக்க தக்க முறையில் கருத்தரங்கங்களும் மாநாடுகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை இலக்கு வலியுறுத்தி கூற விரும்புகின்றது. வேறுபாடுகளுக்கு மேலாக எழுதல் என்பது அரசியல் தத்துவமாக சீனாவுக்கு 8 ஆண்டுகள் இடைவெளியின் பின்னர் 60 வர்த்தக மற்றும் பண்பாட்டு தலைவர்களை தன்னுடன் பரிவாரமாக அழைத்துச் சென்ற பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் அவர்களும் சீனாவின் அரசு தலைவர் ஜி ஜின்பிங் அவர்களும் இணைந்து 29/1/2026 கூறினர். வேறுபாடுகளுக்கு மேலாக எழுதல் என்ற இந்த அரசியல் அழைப்பை ஈழத்தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள அவசியமாகின்றது. அதாவது இன்றைய உலகில் அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்தல் என்பதை தலைமைச் செல்நெறியாக கொண்டிருக்கின்றது. அவ்வாறு பொருளாதாரம் வர்த்தக போட்டியிடலையே தலைமைச் செல்நெறியாக கொண்டுள்ளது. இந்நிலையில் அதிகாரத்தை தக்க வைத்தலுக்காக இந்த அழிவையும் செய்தலும் வர்த்தகத்தை உறுதிப்படுத்த களத்திறப்பு போட்டியிடுதலும் இன்றைய உலகின் அனைத்துலக சட்டங்கள் ஒழுங்குகள் ஏதுமற்ற உலகாக மாற்றியிருக்கின்றது. இதற்கு இவ்வாறு உதாரணம் ஈரான் மீதான ட்ரம்பின் ஒப்பந்தம் இல்லையில் தாக்கி அளிப்போம் என்று எச்சரிப்பு. இதனால் இந்த யதார்த்த நிலையை விலத்திவிட முடியாது என்ற நிலையில்தான் வேறுபாடுகளுக்கு மேலாக எழுதல் என்பதே நடைமுறை சாத்தியமாகும் என சீன பிரித்தானிய தலைமைகள் இணைந்து கூறியுள்ளனர். அதாவது வேறுபாடுகளாக தொடர அவற்றுக்கு நடுவில் அறிவினையும் ஆற்றலையும் தொழில்நுட்பத்தையும் பகிர்வதன் மூலம் தமக்கு தேவையான வளர்ச்சிகள் இணைதல் நாடுகளுக்கு மட்டுமல்ல ஈழத்தமிழர்கள் போன்ற தேச இனங்களுக்கு முக்கியமானதாகின்றது. ஈழத்தமிழரின் இளைய சமுதாயத்தின் உலகளாவிய இருப்பை ஈழத்தமிழரின் தாயக இளையவர்களுடன் இணைப்பதற்கான முயற்சிகள் வழியாகவே இதனை செய்யலாம் என்று இலக்கின் கருத்தாக உள்ளது. அதுவும் பில்கேட் அவர்கள் கூறியது போல இன்றைய காலம் வேக வளர்ச்சியின் யுகம் என்பதால் காலம் தாழ்த்தாது இதனை செய்ய வேண்டும். மேலும் விருப்புள்ளவர் கூட்டணி என்ற உத்தியை பிரித்தானிய பிரதமர் உக்ரைனுக்கு உதவும் விடயத்தில் கட்டமைத்த முன்மாதிரியை பின்பற்றி ஈழத்தமிழரும் தங்கள் இடையிலான வேறுபாடுகளாக இருக்க கட்டமைக்கப்படும் பொது விடயத்தில் ஒருங்கிணைந்து வேறுபாடுகளுக்கு மேலாக எழுதல் என்பதை வழக்கப்படுத்தல் வேண்டும் என்பது இலக்கின் இறுதி எண்ணமாக உள்ளது. இதுதான் இந்த வாரத்தினுடைய ஆசிய தலையங்கம். இந்த ஆசிய தலையங்கத்தின் நோக்கம் என்னவென்றால் நாங்கள் பேசுகிறோம் அந்த பழையபடி வேதாளம் முருங்க மரத்தில் என்று சொல்லி அந்த அம்புலி மாமல கதை வரைக்கும் வர்ற மாதிரி ஒரு கிழமை முடிய அடுத்த கிழமை வந்து பேச வேண்டி இருக்குது. ஆனால் நாங்கள் பேசுறதுக்கான எந்த ஒரு செயல் முறையும் நடைபெற்றதாக யாருமே என்றுமே எங்களுக்கு அத்தாட்சிப்படுத்தி காட்டினது கிடையாது. அதுக்கான ஒரு விதமான தகவல்கள் கூட கிடைக்கவில்லை. ஆனால் சிங்கள மக்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய ஊடகங்கள் வெளிப்படுத்துகின்ற கருத்துகளுக்கு அடுத்த கிழமையே அதற்கான செயற்பாடுகளை அவர்களுடைய அரசியல் தலைமைகள் செய்வதையும் அவர்களுடைய செயற்பாடுகளை செய்வதையும் பார்க்கின்றோம். அப்படியானால் நீங்கள் சொல்வதை சொல்லுங்கள், நாங்கள் செய்வதை செய்வோம். இந்த நிலையில் இருப்பதாக இருந்தால் ஒரு பகுதி பேசிக்கொண்டிருக்க மறுபகுதி தன்னுடைய எண்ணத்தின்படியே போகின்ற ஒரு நிலையாக இருக்கிறது ஈழத்தமிழுடைய நிலை. இதுதான் ஈழத்தமிழுடைய மிகப்பெரிய சிக்கலான நிலையாக இருக்கின்றது. அதாவது எப்பையும் நீங்கள் ஒரு நிகழ்வை அந்த நிகழ்வுக்குரிய தன்மையில் நீங்கள் எடுத்து கூறி அதற்கான திறனாய்வை செய்யுங்கள். அதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. அதான் கருத்து சுதந்திரத்திலே அந்த நிகழ்வுக்கான தன்மை என்ன, அந்த நிகழ்வுக்கு ஏன் நடைபெறுகின்றது, இது என்ன மாதிரியா நடைபெற்றது, விதமான விளைவுகளை கொண்டு வரணும்னு பேசுங்கள். அது நல்ல விடயம். அதே மாதிரி அந்த நிகழ்வுகளுக்கு ஊடாக பெறும் அனுபவத்தை நீங்கள் ஒரு செயற்திட்டமாகவோ அல்லது ஒரு கல்வி முறையாகவோ மாற்றுங்கள். அப்படி மாற்றினீங்கள் என்றால் தான் ஒன்றில் அறிவூட்டலுக்களாலேயோ அல்லது என்ன செயற்பாட்டு முறைமைகளாலேயோ அது பலனை தரும். ஆனால் அந்த மாதிரியாக எதுவுமே இல்லை. சரி, ஐக்கிய ராஜ்யத்துக்கு எதிரான ஒன்று சொன்னால் முதல் ஐக்கிய ராஜ்யத்துல என்ன இருக்கின்றது என்பதை சட்டத்திறனிகள் தெளிவாக சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அப்படி சொல்கின்ற பொழுது இது கொண்டுவரப்படுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் கூறி அதை கொண்டுவரப்படுவதால் ஏற்படக்கூடிய தீமைகளையும் கூறுகின்ற பொழுதுதான் அது உண்மையான ஒரு ஆய்வுக்குள் வரும். அப்படி விட்டு தாங்கள் தனிய ஐக்கிய ராஜ்யத்துக்கு எதிர் என்று ஒரு சொல்லு மாத்திரம் சொல்லுவோமா இருந்தால் அது பரப்புற நிலைக்கு நிற்கும். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதை இன்னொருவர் மொழிபெயர்த்து அதை போடுகின்ற பொழுது அதை பரப்புரையாக பதிவு செய்வாரே தவிர அதை ஒரு
ஒரு பகுப்பாய்வாக பார்க்க மாட்டார்கள். இந்த இந்த நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றன. இப்போ உங்களுக்கு தெரியும், அறகலே போராட்டம் நடைபெற்ற பொழுது அந்த சட்டத்தரணிகள் சங்கம் எவ்வளவு துல்லியமாக அந்த சிங்கள மக்களுக்காக செயல்பட்டார்கள் என்பதை அப்பொழுது நாங்கள் பார்த்திருந்தோம். அதைத்தான் நீங்கள் இப்போ கூறுகிறீர்கள் இல்லையா? ஆமா, அதாவது எதையும் பகுப்பாய்வு செய்யுங்கள். இப்ப உதாரணமா இப்ப கார்ல் மார்க்ஸ் உலகத்தினுடைய மிகப்பெரிய தத்துவ ஆசிரியர். ஆனால் அவர் ஒரு அரசாங்கத்தை அமைக்க சொல்லவில்லை. ஒரு கட்சியை வச்சு அரசாங்கத்தை அமைங்க, ஒரு நாட்டை ஆளுங்கொண்டு எல்லாம் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார்? அவருடைய 30 ஆண்டு கால நூலக தேடலுடைய பின்னணியில இந்த சமுதாயம் இப்படி இருப்பதற்கான காரணங்கள் என்னன்னு பகுப்பாய்வு செய்தார். ஆனா லெனின் தான் கொண்டு போய் அதை ரஷ்யால ஆட்சி முறைமைக்குள்ள கொண்டு வந்தோம்னா தன்மையில இருந்து மாறி லெனிசம் மாறிடுச்சு. அதே மாதிரி மாவோ கொண்டு சீனாவுடைய ஆட்சி அமைக்க முற்பட்ட பொழுது மாவோயிசம் மாறிவிட்டாரு. அதே மாதிரி செகுராவுக்கும் அதே மாதிரியாக செகுரிசம் சொல்லி மாறுது. அது என்னத்தை சொல்றோம்னு சொன்னால், அப்படி ஒருவருடைய கோட்பாட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அவருடைய மாறிவிடும். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் அன்று சொன்னார், அதைத்தான் நான் செய்கிறேன். இப்ப நீ ஒன்னும் செய்ய இல்லை, அதை வச்சு பிழைக்கிறாய், அவ்வளவுதான் செய்கிறாய். அதுல நீ மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை, அதுல நீ வளர்ச்சியும் ஏற்படுத்த இல்லை. அதாவது எந்த ஒன்றாக இருந்தாலும் காலத்துக்கேற்ற முறையில் விளக்கம் கொடுத்து அதை ஏற்றுக்கொள்வது அல்லது நிராகரிக்கிறதான் மரபு. ரெண்டு ஜீவனம், காலத்துக்கேற்ற முறையில் விளக்கம் கொடுத்து அதை ஏற்றுக்கொள்வது அல்லது நிராகரிப்பது. ஆனால் நாங்கள் அப்படி செய்வதில்லை. அது இந்த கட்சியில, அது இந்த இயக்கத்துல, அது எந்த அமைப்பினுடையது, அவ்வளவுதான். அவ்வளவுத்தோடு அப்படியே நிற்குமே தவிர வளர்ச்சி இருக்காது. இன்று உலகம் அப்படி அல்ல. அதுக்குதான் நான் பில்கேட் சொன்ன வேக வளர்ச்சியினுடைய யுகம். சரியா? ட்ரம்புக்கே ட்ரம்ப் தன்னுடைய ட்ரம்ப் கதை கேட்கல இருக்கிறது. அடுத்த நாள் அவருக்கு முன்னாலே எல்லாம் மாறிடும். அதுக்கு பிறகு அவர் இன்னத்தை கதைக்கிறது. அடுத்த நாள் அவரை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண் பெற பாட்டை பார்க்கலாம். இதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரியாக மாத்துறது அப்புறம் மாத்துவேன். அப்படி மாத்திக்க முதல் நாள் அவர் கதைச்சது கூட அடுத்த நாள் தலையிலாக கேட்க வேண்டி வரும். உதாரணமாக இங்க ஆப்கானிஸ்தான்ல பிரிட்டிஷ் படையினர் எந்த விதமான சாதனையும் செய்யலன்னு கட்டித்தனமா பேசி போட்டு அடுத்த நாளுக்கு இடையில உலகம் முழுக்க மாறிடுச்சு. அப்ப அடுத்த நாள் என்ன சொன்னார்? அங்கே அவர்கள் சாதனை செய்தார்கள். இது வந்தது காரணம் என்ன? இந்த ஊடகத்தினுடைய சக்தி ஒரு நாள்ல மாத்துச்சு. இப்படித்தான் உண்டு. இப்ப ஈரானுக்கு மேல நேற்று முன்தினம் இரவு இல்ல, அவரோட சேர்ந்து உலகத்துல இருக்கிற எல்லா தொலைக்காட்சியிலும் கூட அதை பார்க்கிறவர்களுக்கு இன்னும் ஒரு சில மணித்தியாலத்துல யுத்தம் தொடங்கிற மாதிரியான ஒரு நிலப்பாட்டை உருவாக்கினார். ஆனா இன்றைக்கு நடக்குது, சாமரு அங்க சீனாலன்னு சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஈரான் எந்த விதமான அழிவுக்குரிய அணுவாயத்தை உற்பத்தி செய்ய மாட்டோம் என்று நாங்கள் உத்தரவாதப்படுத்துறோம்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இப்போ ஒன்றுமே செய்யலாம கப்பலை வாங்கி போட்டு உட்கார்ந்துருக்க போறேன். இப்ப எதுக்காக சொல்றேன்னு சொன்னால், இவ்வளவு வேகமாக மாற்றங்கள் நடைபெறுகிற நேரத்துல நீங்கள் கைதர் காலத்து கதைகளை பேசிக்கொண்டு சோழ காலத்து கதையும் பாண்டிய நாட்டு கதையும் அந்த கதையில பேசிக்கொண்டு என்ன செய்ய போறீங்க? அது எந்த அளவுக்கு இது இளம் பிள்ளைகளுக்கு துப்புரவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இல்லை. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இளம் பிள்ளைகள் அப்படியே இந்த சமுதாயமும் இந்த பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு உரியதில்லை என்ற ஒரு திசையில போய்கொண்டிருக்கிறது என்று வெளிப்படையான உண்மை. யாருமே மறக்க முடியாது. என்று அவர்களுடைய அந்த அறிவியல் வளர்ச்சிக்குரிய ஒரு தன்மையையோ இல்ல தொழில்நுட்ப எழுச்சிக்குரிய தன்மையையோ அல்லது காரண காரியத்தோட விளக்குற தன்மையோ நாங்கள் செய்யாத ஒரு நிலைக்கு போய்கொண்டிருக்கோம். அது செய்வது மட்டுமில்லை, செய்தது செயலாக்க வேணும். நீ செயலாக்காவிட்டீங்கன்னா எந்த பிள்ளையும் கேட்கும், நீ சொன்னாய் என்ன நடந்தது, இந்த நிலை இருக்கு. ஆகவேதான் இந்த ஆசிரியர் இந்த உரையாடல், ராஜதந்திரம், வேறுபாடுகளுக்கு மேலாக எழுதல் என்ற அந்த மூன்றும் இறமைய பேணுவதற்கு தேவையா இருக்குது. உரையாடல் என்று சொல்றது 2 விடயத்துல தங்கி இருக்குது. ஒன்று என்னுடைய கருத்தை எடுத்துக்கொள்றது, இன்னொன்று அதான் எங்கள்கிட்ட கிடையவே மற்றவர் என்ன சொல்றன்றதை கேட்கிறது. மற்றவர் என்ன சொல்றதுன்ற கேட்டீங்க என்றால்தான் உங்களுடைய உரையாடலுக்கும் அவருடைய உரையாடலுக்கும் இடையில ஒரு பொருந்திர இடம் பெறும். அந்த பொருந்திர இடத்துல நீங்கள் நட்புதன்மை வேறு, உணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பங்களை அங்கதான். அப்ப அந்த இடத்துல நீங்கள் பொருந்தினீங்கள் என்றால் அதுல நீங்கள் இணைந்து செயல்படுறதுக்கான தன்மை வேறு. ஆனால் இது கேட்காமலே நான் சொன்னது சரி, நீ சொன்னது சரி, இவ்வளவுதான். இதான் போய்கொண்டிருக்கு.
இப்போ இது நான் மேலும் மேலும் இது 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 போரியலோடும் சம்பந்தப்பட்ட விடயம். இந்த போரியலும் இந்த பிரச்சனை முந்தி இருந்தது. இப்ப எல்லாம் போர்க்களில் எல்லாம் நேத்தைக்கு போன வாரத்துல இருந்த மாதிரி இந்த வாரம் இருக்காது. அவ்வளவுக்கு மாறிக்கொண்டு போகுது. தொடர்ந்து போரியல் துறையோட இருக்கிற முறையில அரசு இந்த காலத்தோடு சேர்ந்து வளர்ற சேவையை பற்றியும் இந்த உரையாடல்ல ராஜதந்திரம் இருக்கு. இப்பயும் நான் சொன்னதைத்தான் அந்த நூடமே பெற்றுக்கொள்ள வேண்டிய உரையாடல் ஒரு உரையாடல் நடக்காது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்து இப்ப ட்ரம்ப் கிரீன்லேண்டை விட்டுட்டு நினைக்கிறீங்களா? இல்ல, கிரீன்லேண்டோட இருக்குது. ஆனா இப்ப விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப அதான் ராஜதந்திரம். இப்ப வச்சா ஐரோப்பிய ஒன்றியத்தோட பிரச்சனை வரும். அப்ப அதுக்காக வேண்டி ஆனா ஒரு கட்டம் பிரேக்ல சொன்னார்கள், அமெரிக்காவோட அணுக்குடையின் கீழ் தான் நீங்கள் இருக்க வேணும். எப்படித்தான் உங்களோட தனியான இராணுவத்தை கட்டி எழுப்பினாலும் அது உங்களுக்கு பாதுகாப்பு தராது என்று இப்ப சொல்லாம சொல்லுகிறாரு. இது ஈரான நேரடியாக அச்சுறுத்தின மாதிரி இது மறைமுகமாக அச்சுறுத்தப்படுகிறது. நீங்கள் எங்களோட அமெரிக்காவோட குடைக்குள்ளான் இருக்க வேணும். அப்ப அந்த மாதிரியான உரையாடல் அவர் செய்து கொண்டு போய் அதுக்குள்ளால வெற்றி பெறுகிற பொழுது இவர்களாகவே கூட்டிக் கொண்டு அவர் அங்க இருக்கிற தன்மையை கொண்டு வருகிறார். இதான் உரையாடலுடைய உள்ள தன்மையை ராஜதந்திரம். அப்ப அதுக்கு மேலாக இந்த இன்னொரு விஷயம், இந்த வேறுபாடுகளுக்கு மேலாக எழுதார். இன்றைக்கு எந்த நிலையிலும் எல்லா இடத்திலும் வேறுபாடு இருக்குது என்ற அறிவு வேகமாக வளருது. பிள்ளைகளுக்கும் ராஜதந்திரக்கும் இடையில வேறுபாடு இருக்குது, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில வேறுபாடு இருக்குது. நாங்கள் இங்கு மட்டும் இல்லை, அரசுக்கும் தெரியும். அரசு ரசாயன பிரசாக இருந்தவர் பிசிக்ஸ்லயோ சரி அல்லது கெமிஸ்ட்ரியிலயோ சரி, நாங்கள் 80ஆம் ஆண்டு படிப்பிச்ச எந்த ஒன்று அப்படியே இருக்குது. 90ஆம் ஆண்டு படிப்பிச்சதாக எங்க அந்த மாதிரி இருக்குது. அது சயின்ஸ்ல கூட அப்படி இருக்குது. அப்ப இந்த மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்க, மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி போங்க. மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி போறதுக்கு தான் இந்த பிரச்சனை கூட இந்த இது வவுனியால நீர்த்தேக்கத்தை ஏற்படுத்துற பிரச்சனை கூட இது முதலே இருந்த ஒன்று. இப்ப அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த 3023 சிங்களவர்களை நல்லெண்ண மையமா வச்சு அமைக்கிறான் பிரச்சனையான விடயம். அப்ப நீங்கள் அந்த நேரத்துல போன கிராமத்துக்கு வெளியால போன அவரு அவ்வளவு பெரிய கூட உள்ளுக்கு இருத்தி இருந்தீங்களோ அந்த பிரச்சனையே வராது. இந்த அவ்வளவு கிராமம் தண்ணியால மூடையதாவது மக்கள் இருக்கல. இது ஒருவரும் திருப்பியும் கிராமத்துல மக்களை குடியிருத்துறதுக்கான எந்த வேலையும் செய்யல. அதுல இன்றைக்கும் காணி இல்லாலாம் இருக்குது. இப்ப காணி இல்லாநிலையில அவங்க இருக்கிறாங்க, இங்க காணி வறுமனையான காணியா இருக்குது. அப்ப அவன் வறுமனையா இருக்கிற காணியை தாங்கள் அபிவிருத்திக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றான். இதை உலகம் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா? 16 ஆண்டுகள் ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு மக்களை நீங்க திருப்பி கொண்டு அதுகளுக்கு நீங்க பெரிய கருங்கல் வீடு கட்டி கொண்டு கேட்க இல்லை. அதுல சாதாரண ஒரு குடிசையை போட்டு அந்த நிலத்தை திருப்பியும் விவசாயத்துக்குள்ள கொண்டு வர நிலைக்குள்ள கொண்டு வந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. இதுதான் யாழ்ப்பாணத்துல பல இடத்துல நடக்குது. எதுவுமே செய்யாத ஒரு நிலையில அவர்கள் அதை பயன்படுத்தி விட்டு ஒரு அரசாங்கத்துக்கு அந்த நாட்டினுடைய நிலப்பரப்பில் இருக்கிற எங்கையும் இதையும் செய்யறதுக்குரிய அதிகாரம் இருக்கின்றதை மறந்துடாதீங்க. அது பிரித்தானிய அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி. அப்ப நீங்கள் உங்களோட மண்ணை பாதுகாக்க வேண்டியது உங்களோட மக்களை பாதுகாக்கிறாங்க. உங்களோட மக்களுக்கான பெற்றது கல்வி அறிவு அங்க டியூஷன் சென்டர்கள் தான் போய்கொண்டிருக்குதே தவிர இன்னும் சர்வதேசத்துல இருக்கிற இளையவர்களோடு அங்க இருக்கிறவர்கள் இணைத்த வரலாறு ஒன்றும் இல்லை. ஆனா இங்க இந்த ஐரோப்பிய தேசத்துல கூட எந்த ஒரு டிகிரியை படிக்கிறதா இருந்தாலும் 2ஆம் வருஷமோ அல்லது 3ஆம் வருஷமோ நீங்கள் போய் ஒரு ஐரோப்பிய நாட்டுல படிச்சுட்டு வரவாங்க. என்ன அந்த ஐரோப்பிய பண்பாடு ஐரோப்பிய கலாச்சாரத்தை உள்வாங்கிறது. இங்க எத்தனை பேர் இங்க இருந்து இலங்கையில இருக்கிற மாணவர்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் செய்திருக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை. அப்ப அவர்களுக்கு இப்படி இவர்களுடைய வாழ்க்கை தெரியும், இவர்களுக்கு இப்படி அவர்களுடைய வாழ்க்கை தெரியும். இப்படி நாங்க நீண்ட நேரம் பேசிக்கொண்டு போல நான் பேச விரும்பவில்லை என்ற அரசு இந்த விடயத்துல உரையாடல் ராஜதந்திரம் வேறுபாடுகளுக்கு மேல எழுதுகின்றதுல நாளாந்த உரையிலேயே இதை பல விதத்துல வற்புறுத்தி கொண்டு வாருங்கள். நன்றி மாஸ்டர். சிறப்பான உங்களுடைய இந்த இன்றைய ஆசிரியர் தலையங்கம் உரையாடல் ராஜதந்திரம் வேறுபாடுகளுக்கு மேலாக எழுதல் என்றது இந்த உங்களுடைய அந்த உள்ளடக்கம் எனக்கு நிறைய பிடித்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், அந்த உரையாடல் என்று சொல்லும் பொழுது பேச வேண்டும், மற்றது ராஜதந்திரம் ஒன்றும் கேட்க வேண்டும் என்பது எங்களிடம் கேட்பதற்கு அந்த பொறுமையே இல்லை. எத்தனையோ உதாரணங்கள் கூறலாம். ஆனால் இங்கே அந்த வேறுபாடுகளுக்கு மேலாக எழுதுகிறது என்று சொல்லும் பொழுதுதான் என்ன ஒரு விடயம் வருகின்றது. அரசு உங்களிடம் வருகின்றேன்.
எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது 7-8 ஆண்டுகளுக்கு முன்னதாக சீனா தொடர்பாக இங்கே போராட்டங்கள் நடைபெற்றது, மனித உரிமைகள் மீறல் நடைபெறுகின்றது. அங்கே நடந்த பெரிய ஒரு சம்பவத்தை பிபிசி நிறுவனமே பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி அங்கே மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகின்றது, அவர்களை நாங்கள் தடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், ஹுவாவே என்ற ஒரு நிறுவனம் இருக்கின்றது, தொலைத்தொடர் கருவிகளை தயாரிக்கின்ற நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய கருவிகளை நாங்கள் இங்கே பயன்படுத்தக்கூடாது என்றால் ஊடுருவார்கள், ஒட்டி கேட்பார்கள் என்று எல்லாம் நுறிய கதைகள் சொன்னார்கள் கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக. இன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கியஸ்டாமா அவர்கள் பெய்ஜிங்கில் ஷி ஜின்பிங் அவர்களுடன் கைகோத்து இன்று நிறைய ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறார்கள். வேறுபாடுகள் இருந்தது, இதுதான் தமிழர்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம். வேறுபாடுகள் இருந்தது. இந்த நாட்டினுடைய நிலைமை, டொனால்ட் ட்ரம்ப் பெரிய பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த நிலைமையால் இந்த நாடு அதில் பாதாளத்துக்கு தள்ளப்போகின்றது. வேறுபாடுகளை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு நாங்கள் ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும் என்று அங்கே போய் செய்திருக்கிறார்கள். இந்த நிலைமை தமிழர் தரப்புக்கு புரிந்திருக்கின்றார். இந்த நிலைமையை பிழை என்று நம்புகிறீர்களா அல்லது அரசியல் முதிர்ச்சி தான் இதற்கு காரணம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். அரசியல் முதிர்ச்சியும் தனது மக்கள் தொடர்பான, நீங்கள் நான் பல தடவை கூறியிருக்கிறேன், நீங்கள் உன்ற நாட்டையோ உன்ற மக்களையோ நீங்கள் லவ் பண்ண வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் போராடுவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. பாருங்கள், வியாழக்கிழமை 29ஆம் தேதி பெய்ஜிங்கின் மக்கள் மண்டபத்தில் நடந்த சந்திப்பில ஸ்டாமர் என்ன கூறினார் என்று சொன்னால், நெருக்கமான மூலோபாய கூட்டாண்மைக்கு 2 தலைவர்களும் அழைப்பு விடுத்திருந்தனர். ஸ்டாமர் என்ன கூறினார்? சீனாவுடன் வணிகம் செய்வது நடைமுறைக்கு ஏற்ற தேர்வாகும். உலகின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்துடன் முதிர்ந்த உறவுக்கான நேரம் இது என்று ஸ்டாமர் கூறினார். இங்கிலாந்துக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால நிலையான மற்றும் விரிவான மூலோபாய கூட்டாண்மை தேவை என்பது எனக்கு நீண்ட காலமாக தெளிவாக தெரியும் என்றும் ஸ்டாமர் கூறியிருக்கிறார். ஆனால் 8 வருஷத்துக்கு பிறகுதான் போயிருக்கிறார். சரி, சீன அதிபர் சொன்னதை பாருங்கள், அதுதான் முக்கியமான. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவரே பதில் சொல்லியிருக்க, நான் சொல்ல தேவை. நல்ல விஷயங்கள் பெரும்பாலும் சிரமங்களுடன் தான் வருகின்றன. நாட்டின் மற்றும் அதன் மக்களின் அடிப்படை நலன்களுக்கு ஏற்ப செய்வது சரியான செயலாக இருக்கும் வரை தலைவர்கள் சிரமங்களில் இருந்து வெட்கப்பட மாட்டார்கள். நீங்கள் உங்களோட மக்களுக்கு நாட்டுக்கும் எது நடக்கும் என்றால் நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை, துணிச்சலுடன் முன்னேறுவார்கள். முடிஞ்சது, தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் இது நடக்கும் என்று சொன்னால் எந்த ஒரு தலைவரும் வருவதும் இல்லை, துணிச்சலாகவே அவர்கள் முன்னேறுவார்கள். இதுதான் ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர்களுக்கு உரிய சிறந்த பண்பு. இப்ப தெரியுதான் ஏன் அவர்கள் வல்லரசாக இருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அவர்கள் வல்லரசாக இருக்கிறார்கள் என்றால் அதற்குரிய தகுதி இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது, அவர்களிடம் விட்டு கொடுப்பு இருக்கிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், போர் இடுபவனை விட மன்னிப்பவன் மிக பெரும் பலசாலியாக இருப்பான். அந்த மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும். இது அதுவும் தேவையில்லை. நீங்கள் உங்கள் மக்களுக்காக கதைச்சீர்களா? யாராவது உங்கள் மக்களுக்காக கதைச்சீர்களா? இல்லை. உங்களை ஸ்டேட்டஸுக்காக கதைப்பீங்க, உங்களை சொந்தத்துக்காக கதைப்பீங்க. உங்களுக்கு வேறும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி உங்களோட சொந்த மக்களையே காட்டி கொடுத்துட்டு போவீங்க. நான் முன்னர் கதைச்சதுதான். எரிக் சொல்லியும் கொழும்பில் இருக்கிற ஊடகத்துக்கு கொடுத்தது ஒன்றுதான். காரணம் தாய்லாந்துல நல்ல லைஃபை கண்டோன்னு மாறிட்டார். அதான் அவற்ற தியரி. அப்ப இங்க வந்திருக்கிறார்கள் இவ்வளவு, அது ஒரு கிழமை போன காரணம் இப்படி மாறினா இங்க இருக்கிறார்கள் நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இவன் அங்க போராடி எடுத்து குடுப்பினம் என்று நம்பினா அந்த சனம் அங்கே விட்டு போச்சு, அங்க போராட்டம் விட்டு போச்சு. இப்ப சரி, அங்க இருக்கிற அமைப்புகளையோ அல்லது அரசியல் தலைவர்களையோ எடுத்து பாருங்க. அதாவது தமிழ் மக்கள்லாம் ஃபர்ஸ்ட் யோசிச்சார்களா? இல்ல. என்னென்று சொன்னால், இங்கு ஒரு அமைப்புகளை கட்டி அமைக்கும் போதோ அல்லது எதுவுமோ தனித்துவமாக செய்யுங்கள் தான் நான் கூறுவது. அதற்கு இந்தியாவையோ சீனாவையோ கலக்க அவர்களுடன் பேச்சு டயலாக்கை மேற்கொள்ளுங்கள். ஸ்டாமர் போனவுடன் 2 பேரும் தங்கள் நாட்டு நலன்களுக்கு நின்றுதான் பேசுகிறார். ஓடிப்போய் சீனாவை தொப்புள் கொடி உறவுன்னு சொல்ல இவர், அவர் இல்ல பிரித்தானியா தான் எங்கிட முப்பாட்டன் சொல்லவும் இல்லை. இங்க முப்பாட்டனும் கிடையாது, தொப்புள் கொடியும் கிடையாது. அவன் ஒரு இனம்,
நான் ஒரு இனம். அதுதான் தெளிவான இதுல இருந்து நீங்கள் முதல் இறங்கி வாருங்கள். சிறிய இனம் பெரிய இனம் ஒன்று இல்லை. யாழ்ப்பாணத்தை விட குறைந்த மக்கள் தொகையை கொண்டதுதான் மாலத்தீவு. இன்றைக்கு கேபிட்டா இன்கம் இல்ல $14,000. அதுக்கு அடுத்ததான் நிக்கிறது ஸ்ரீலங்கா. இப்ப நீங்கள் எல்லாம் யோசிக்க கூட, இப்ப இந்தியாத்துல காதல் ஸ்ரீலங்கால பரமப்பட்டதுன்னு ஸ்ரீலங்கா பரமப்பட்டது இல்லை, இந்தியா தான் பரமப்பட்டது, 4வதா நிக்குது. இது IMF போட்ட இந்த 2026ஆம் ஆண்டு புள்ளி விவரம். மாலத்தீவின் கேபிட்டா கிட்டத்தட்ட $14,000, இலங்கையில 4,500, அதுக்கு பிறகு பூட்டான், அதுக்கு பிறகுதான் இந்தியா நிக்குது. அப்ப கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தை விட குறைஞ்ச மக்கள் தொகை. இன்றைக்கு சீனாவோ இந்தியாவோ போய் அவன் இப்ப இந்திய ராணுவத்தின் தளத்தை வெளியேற சொன்னால் வெளியேறிட்டு இறமைய அதுக்குள்ளதான் நிக்கிறார்கள். இதுல சிறிய இனம் பெரிய இனம் ஒன்று இல்லை. அப்ப என்னென்று சொன்னால், நீங்கள் எந்த நாட்டுடனும் இப்ப பாருங்கள், ஐக்கிய நாடுகள் சபை இல்லை, ஏன் ட்ரம்ப் அமைச்சு விட்டார் பீஸ் கவுன்சில். அப்ப பர்மிங்கத்தில் இருக்கிற பேராசிரியர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், ஐக்கிய நாடுகள் சபையை இல்லாமல் பிரைவேட்டைசேஷன். அவர் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, UN பிரைவேட்டைசேஷன் செய்திருக்கிறாங்க என்றால் இனிமேல் ட்ரம்பின் கம்பெனி அது $1 பில்லியன் கட்டி நீங்க சேரலாம். ஆனால் அவர் என்னச்சா அரையும் பிலத்தல. இப்ப மாக்காணியே கலைச்சிட்டார், நீ சைனாவை சொன்ன வழியால் நீ வரையில்லாத அவர்கிட்ட இன்விடேஷன் விட்ரோ பண்ணியாச்சு. இப்ப பாகிஸ்தானாவே கன பேர் போய் நிக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. இப்ப அர்ஜென்டினா எல்லாம் போய் சேர்ந்துருக்கிறாங்க, கொஞ்சம் தோஸ்துகள் இருப்பாங்க. அப்ப இப்ப UN எல்லாம் இனிமேல் பிரைவேட்டைசேஷன், நீங்க ஒரு கம்பெனி நடத்துற மாதிரி தான். அப்ப அப்படியான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. அப்ப இந்த நிலையில போன கதைக்கு மாஸ்டர் சொன்னார், என்ன இந்த நிலையில நாங்கள் என்ன செய்யலாம்? நாடுகளைத்தானே நீ பார்க்கும். இந்த விடயங்களே புரியுற தன்மை நம்மிடம் இருக்கிறதா? எங்களுடைய விடுதலைக்காக போராடுகின்ற எங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்களானே, அவர்களுக்கு இந்த புரிதல் இருக்கிறதா? அவர்கள் உண்மையா விடுதலைக்கு போராடினா இருந்திருக்கும். விடுதலைக்கு போராடுற மாதிரி நடிக்கிறவன்ட்டே இருக்க மாட்டேன் நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நடிகனுக்கும் நீங்க சண்டை காட்சியில பார்க்கலாம், ஹீரோ என்ன அதுதான் டூப் உண்மையா. ஆனா டூப் போடுறவன் தான் உண்மையா இருப்பான். ஆனால் எங்களுக்கு பார்க்கும்போது ஹீரோ உண்மையாகவும் அவன் டூப் பண்ணு தான் சொல்லுவாங்க. அது அப்படிதான் அந்த உலகம் கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அத இந்த இவங்களும் கச்சிதமா பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதுல இருக்கிறவர்களுக்கு உண்மையில் இவர்கள் விடுதலைக்காக போராடி இருந்தீர்கள் என்று சொன்னால், விடுதலை என்றது என்ன? விடுதலை என்றது அதுக்கு துணிச்சல் வேண்டும். தன் மண்ணிலேயே இருந்திருப்பாங்களே. இப்ப JVP காரங்க ஓடினாங்களே. சோமவஞ்ச அமரசிங்கா இந்திய தூதரத்துக்கு போய் 88ஆம் ஆண்டு இந்தியா கொண்டு போனா திரும்பி போயிட்டார் இந்த நாட்டுக்கு. நாடு திரும்பி போயிட்டார். சரி, வெளியில இருக்கிறவங்களும் சின்சியரா தான் இருக்கிறாங்க. அவங்க தங்களோட வாழ்க்கையை பார்த்தாலும் நாடு வரைக்கும் அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஒரு நாளும் தன் நாட்டை இன்னொரு நாட்டுக்கு அடைய வச்சதும் இல்லை, கொடுத்ததும் இல்லை. எரிக் சொல்லமே அதைத்தான் கூறினார். இந்த வாரம் கொழும்பு உலகத்துக்கு கொடுக்கும் போது இலங்கை என்றால் அவங்க இலங்கை ஃபர்ஸ்ட் நிக்கிறாங்க, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் நிக்குது, EU ஃபர்ஸ்ட் நிக்குது. அதுதான் உண்மை. அவங்க கேட்ட கேள்விதான். சீனாவும் ஜியோ பொலிட்டிக்ஸ்ல சீனாவும் உங்களுக்கு உதவி செய்யுது, இந்தியாவும் உதவி செய்யுது. அப்ப இதை நீங்க எப்படிப்பா? இந்தியா சீனா இங்க முதன்மை இல்லை, இலங்கையன் தான் முதன்மை. அதை நீங்கள் வச்சு கொண்டீங்கன்னா சரி, நீங்களே யாரையும் ஹேண்டில் பண்ணீங்க. அதுதான் எங்களுக்கு தேவை. நன்றி அரசுகளை. மாஸ்டர், உங்களிடம் இந்த கேள்வி நான் அடிக்கடி கேட்டிருக்கிறேன். ஆனால் சமகாலத்தில் நடக்கின்ற விடயங்களை, இப்போ சீனாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில், சீனாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் நடந்த ஒப்பந்தங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, இப்போ உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீர்கள், கடந்த வாரம் ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டார்கள். சீனாவுக்கு ஒரு பெரிய ஒரு தூதுவரம் அமைப்பதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். அது முன்னே இருந்த இடத்தை, அதுக்கு கீழே எல்லாம் என்ன கம்யூனிகேஷன் கேபிள்கள் போதோ தெரியாது என்று கூட ஊடகத்தில் சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த பெரிய ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார்கள், தூதுவரத்தை மீண்டும் கட்டி கொடுப்பதற்கு. இப்போ அரசு கூறியிருந்தார், ஆளுமையும் தகுதியும் என்று கூறினார். அதுக்கு தமிழர் தரப்பில் குறையே இல்லையே மாஸ்டர். எனக்கு என்ன புரியவில்லை என்றால், தகுதி இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது, நிதிப்பலம் இருக்கிறது என்றால் ஏன் இந்த பிளவு, ஏன் இந்த வேறுபாடு, ஏன் இதை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்?
என்ன தடுக்கிறது? ஒரு நல்ல கேள்வி. இதுதான் இந்த அதாவது வந்து அரசியல் அறிவூட்டல் என்று ஒன்று இருக்குது. அரசியல் ஊடகங்கள்ல வர்றது வெளிப்பாட்டின்ல என்று ஒன்றுதான் வரும். ஆனா ஊடகங்கள்ல வர்றது படிதான் அரசியல் நடக்கிறதான்னு கேட்டா இல்ல. அதுக்கு பின்னால பல விடயங்கள் நடந்து அதுல மேலெழுந்து வர்ற இந்த என்ன பபுள்ஸ் மேல வரைக்குல பபுள்ஸ் தான் எங்களுக்கு தெரியுமே தனியா தெரியாது. அது மாதிரிதான் அது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த அரசியல் அறிவூட்டல்ன்றது அடியோட இல்லாம இருக்கு. அரசியல் அறிவூட்டல் எங்களுக்கு கூட தேவை. நான் 2000 ஆண்டுல பட்டப்படிப்புகள் எல்லாம் படிச்சு முடிச்சாலும் இன்றைக்கு எங்க போறோம்ன்றாலும் இன்றைக்கு நாங்க திருப்பி அதை அப்டேட் பண்ணி கொண்டுதான் நாங்கள் அதை பற்றி பேசுறதுக்கு போவோம். பேரசிட்ட கேட்டா அதே பதில்தான் சொல்லி கெமிஸ்ட்ரி அவர் யாழ்ப்பாணத்துல பேராசிரியராக இருக்கேக்கல எனக்கு யாழ்ப்பாணத்துல கெமிஸ்ட்ரி தெரியும் தானே இன்னும் ஒன்றும் செய்யறார். அதுக்கு இன்றைக்கு எத்தனையாயிரம் மாற்றம் வந்துட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். தமிழ்ல கூட இந்த அப்பா அம்மா தலைமை ஆசிரியர்களா தமிழாசிரியர்களா இருந்து தமிழுக்குள்ளேயே வளர்ந்தும் கூட இன்றைக்கு நாங்க தமிழ்ல புது புதுசா படிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். ஏனென்றால் அறிவு என்பது நீங்க தோண்டத்தான் வளரும். அதே மாதிரி காலத்தாலையும் இடத்தாலையும் மாறுபட்டு கொண்டு போறோம். ஆனா எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு தெரியும் இதுதான் முறை, இப்படித்தான் செய்யணும், முடிஞ்சு சரித்திரம். இதுதான் முறைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தீங்களோ அதோட சரித்திரம் முடிச்சு. நாங்கள் பிடிச்சதுக்கு 3 கால்னு நீங்க அடுத்த கட்டத்துல நாங்க பிடிச்சதுக்கு 3 கால்னு சொன்னா அடுத்தவன் இல்லடா அது ஒரு கால் உடைஞ்சிட்டுறா அதெல்லாம் 3 காலா இருக்குன்னு சொல்ல இல்ல 4 காலம் தான் இருந்தது கேட்கலன்னு சொல்லி போனீங்க. அதாவது பிரச்சனை. இவ்வளவும் ஈழத்தமிழர்கள் பார்த்து வந்த விடயங்கள் தானே, அதுதான் எனக்கு புரியவில்லை. இப்போ நீங்கள் அரசியல் அறிவூட்டம் என்று சொல்லும் பொழுது அந்த போராட்டம், இப்ப அரசியல் அறிவூட்டலுக்கு என்ன செய்திருக்கிறோம்? இவ்வளவு காலத்துக்கு 16 வருஷம் திறந்த முறையில அரசியல் அறிவூட்டல வழியா வளர்த்திருக்க சந்தர்ப்பம் இருந்தது. தமிழர்களுக்குள்ள அரசியல்ல மட்டுமில்லை எல்லாத்திலும் இருந்திருக்கிறார். இன்றைக்கு யாராவது சரி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற உலக அரசியலை சரியான முறையில் சிந்தித்து செயலாற்றக்கூடிய திறனுள்ளவர்கள் பொதுநிலையில் இருக்கின்றார்கள் இல்லைன்னு சொல்ல வேண்டிய நிலை இருக்கு. என்று சொன்னால் பொதுநிலையில் இருக்கிறவர்களுக்கு அதை பற்றிய ஒரு அறிவு கூட இல்லை. அவர் பார்க்கறதுன்னா என்ன செய்வார்கள்? பிபிசிக்கெல்லாம் பார்ப்பாரு, இல்லாட்டி சிஎன்எனுக்கெல்லாம் பார்ப்பாரு. பிபிசி பிரித்தானிய சார்ந்த நிலையில தன்னுடைய கருத்துக்களை சொல்லும். சிஎன்என் அமெரிக்கா விமர்சிச்சாலும் அமெரிக்கா பின்னணிலாம் சொல்லும். சரியா? அப்ப இல்லாண்டு என்டிடிவியை போய் பார்த்தீங்கன்னா இந்திய பின்னணியிலான் வரும். அப்ப எங்களுடைய பின்னணியில சொல்றதுக்கு யார் சொல்லுகிறார்கள்? இதுல எல்லாம் அந்தந்த இப்ப இந்த மதிப்புக்குரிய பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் கூறுவார்கள், கம்யூனிசம் கூட பொதுவுடைமை தத்துவம் கூட ஐரோப்பிய பின்னணியில தான் கார்ல் மார்க்ஸால சொல்லப்பட்டது. அப்ப அந்த ஐரோப்பிய பின்னணியில சொல்லப்பட்ட அந்த கம்யூனிச தத்துவம் அந்த பொதுவுடைமை என்ற நிலையில எங்களுக்கு முறியதாக இருக்குது. கம்பனம் அதை பேசியிருக்கிறோம், அது வேற விடயம். அப்ப எங்களுக்கானதாக எங்கட தேசியத்துக்கு எங்கட மண்ணுக்கு மாற்றப்பட வேணும்னு சொல்லுவார். அதுதான் லெனின் செய்தார். இப்ப பாருங்க, நாங்கள் உலகத்துல அதுல பின்னணியில இருக்கிறோம் என்றால் இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஆசிய பசிபிக் திணைக்கள பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் சென்ற கிழமை இலங்கைக்கு போனார். இலங்கைக்கு போன உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? வளமையா குழம்புல வச்சு சாப்பாடு கொடுத்து அனுப்பி இருந்துருவாங்க. இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போய் நேரடியா மக்களை பாருங்க, நேரடியா பாதிப்பை பாருங்கன்னு அனுமதித்தார்கள். இல்ல என்ன நடந்தது? நீங்க செய்கிற செயற்பாடுகள் எல்லாம் மக்கள் பாராட்டுகிறார்கள், நீங்கள் இயன்ற அளவுக்கு சரியான செய்கிறீர்கள். அது சொன்னா சொல்ல இல்லையா? ஏன் சொன்னார்? நேரடியாக களத்துல போய் நேரடியா மக்களை பார்த்ததன் மூலமாக அந்த அறிவை வச்சுக்கொண்டு சொல்றாரு. அப்ப நீங்க ஸ்ரீலங்காவுக்கு எதிராக இவ்வளவுதான் நீங்கள் என்னதான் பரப்புரையை செய்து கொண்டிருந்தாலும் அந்த ஒரு வசனத்துல யார் கிறிஸ்டின் ஜோர்ஜியோ முகாமத்துவ பணிப்பாளர் வாரக்கிழமையோ அடுத்த கிழமையோ அங்க போய் இன்னும் கூடுதலாக பணத்தை வாரி வழங்குறக்கூடிய தன்மைக்குள்ள வாரார்கள். இப்ப என்ன நடந்தது? மக்களை காட்டினார்கள், மண்ணை காட்டினார்கள். மக்களை மண்ணை காட்டுறன்றது நீங்க அங்க இருந்து அந்த உண்மையை கொண்டு வர வேணும். பாராளுமன்றத்துல என்ன நடக்குது, அமைச்சரவையில என்ன நடக்குது, ஜனாதிபதி என்ன சொல்றாரு? நீங்கள் கல்வி திட்டத்தை பற்றி ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கா பேசல ஒரு கருத்து சொன்னார். நான் உண்மையில பார்த்தேன், எவ்வளவுத்துக்கு இவங்க கட்டிக்காரராக இருக்காங்க. என்ன சொன்னது தெரியுமோ? பழையதை புதிய செயற்கை நுண்ணறிவு தன்மையோடு நினைக்கிறோம்.
பாத்தீங்களா? அப்படியும் சொல்லிட்டாங்க, நாங்கள் மாற மாட்டோம், பழையதான் கொண்டு வருவோம். எடுத்து பாருங்க, அந்த வசனம் அப்படியே இருக்குது. பழையதை செயற்கை நுண்ணறிவு தன்மையுடன் புதியதுடன் நினைக்கிறோம். அப்ப அவங்க பழையதை புதியதோட நினைக்கிறாங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, பழையதுல பிடிப்பீங்க, பழையதை பற்றி கதைப்பீங்க, பழையதை பற்றி பேசுவீங்க. ஆனா பழையதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து புதியதோடு நினைக்கிறதுக்கு செய்ய மாட்டீங்க. அந்த அந்த இந்த பிரச்சனைகள் நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னு சொன்னா, குடும்பத்துல தொடங்குது. அது குடும்பத்தை பொறுத்த மட்டும் எங்களுடைய உழைப்பு அது பிரித்தானிய மல்கம் கல்வி சீர்திருத்தத்தால் உருவாக்கப்பட்ட ஒன்று. எங்களுடைய உழைப்பு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், என்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமே என்ற நிலையில்தான் 100% மாணாக்கள் செயற்படுகிறார்கள். என்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமே அந்த மனநிலை, என்னுடைய உழைப்பு என்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமே. ஆனா அந்த உழைப்பை தந்தது பொதுநிலையிலிருந்து அந்த உழைப்பை பெறுகிறாய். அந்த நிலம் உனக்கு அந்த உழைப்பை தந்திருக்குது. அந்த நிலத்தோடு சேர்ந்து நீ அந்த உழைப்பை பெறுறதுக்கு எத்தனை பேர் உனக்கு பக்கத்துணையாக இருந்திருக்கிறார்கள். அதுக்கான அந்த பகிர்வை நான் செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஆனால் யாருமே அதை அப்படி பாக்குறது இல்லை. எங்களோட குடும்பத்துக்கான சொத்து சேர்க்கிறோம் கடைசியா சொத்துக்கு மேல படுக்கிறத பத்தி சிந்திக்கிறதை ஒழிய சொத்தை பயன்படுத்துறத பற்றி கூட சிந்திக்கிறதே இல்லை. அப்ப அங்க அந்த தன்மை இருக்குது. என்னது குடும்பம், நான் என்ற அந்த தன்மைக்குள்ள போய்க்கல. பிறகு அந்த பிரச்சனை இப்ப எப்படி நிற்குன்றா, பிள்ளைகள் எங்களுக்குன்னா தாய் தப்பன் தங்களுக்குன்னா கடைசியா கோர்ட்ல போய் நிக்கிற நிலைதான் அங்க வாடுறது. சரியா? சகோதரங்கள் ஒருவருக்கு அடிப்படை அந்த உலகத்திலேயே கோட்டு புராணம் பாடப்பட்ட இடம் யாழ்ப்பாணம். புராணங்களுக்குள்ள கோட்டு புராணம் என்று இலக்கியம் பாடப்பட்டது. இந்த கோட்டு புராணத்துல யாழ்ப்பாணத்தாக்கள் எப்படி தங்களோட குடும்பத்துக்குள்ளே அடிபட்டு நீதிமன்றத்துக்கு காசை செலவழிச்சு போட்டு நிக்கிறேன்னு அந்த புராணம் சொன்னது. அப்ப நீங்கள் இந்த சொத்துடைமையில சொத்து தன்மையில நீங்கள் உங்களோட குடும்பம் நீங்கள் சொல்லி போனதோட விளைவுதான் எல்லாத்திலும் நான் தான், எல்லாத்திலும் என்னோட நிக்கிறவே தான். நானும் என்னோட நிக்கிறவையை தவிர மற்ற யாருமே இந்த உலகத்துல மனிதர் இல்லை. இந்த தன்மை இருக்கா இல்லையா? அப்ப எந்த மனிதனிடத்துல இருந்தாலும் எந்த ஒரு நல்ல தன்மை வந்தாலும் கூட அவன் எந்த ஆள் இல்லை, அவன் எங்கள்கிட்ட இல்லை. இந்த மனநிலை இதுதான் பிரச்சனையான விஷயம். இதெல்லாம் நீங்க கேட்டீங்களா இல்ல? இப்ப அதாவது நான் என்னோட படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்றது, நான் போய் மேசையில இருந்து சாப்பிட தொடங்கிக்கல, அந்த அரிசியை எடுக்கல, அந்த அரிசி எங்கேயோ இருக்கிற ஒரு மனிதனால இரவு பகலாக அவன் தன்னுடைய உழைப்பை பயன்படுத்தி வேர்வையை சிந்தி அனுப்பின உண்டத்தை நீ சாப்பிடுற. உங்க குடும்பத்தில் இருக்கிற பொருள் நீ சாப்பிட இல்லை. நீ தண்ணியை குடிக்கிற என்றாலும் கூட அந்த தண்ணியை உனக்கு கொண்டு வர்றதுக்கு எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ விதமான உழைப்புகளை அதுல சேர்த்தபடியினாலதான் நீ தண்ணியை குடிக்கிறாய். 6வது ஒருவர் எங்க குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கிறத கொண்டு நாங்கள் வாழ்றோம்னு சொல்லுங்க பாப்போம். 6வது ஒருவர் என்னுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற மட்டும்தான் நான் காலையில இருந்து பின்னிற மட்டும் வாழ்றேன் சொல்லுங்க பாப்போம். முடியாது. அப்ப நாங்க உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும், அந்த உலகம் வாழ வேணும் என்றதையும், அந்த உலகம் அதற்குரிய தன்மையோடு இருக்க வேணும் என்றதையும் சிந்திச்சோம்ன்றதான் உலகத்தை நானா பார்ப்பேன். இப்ப தேசிய தலைவருடைய வரலாற்றுல அவர் மற்ற மக்கள் பாதிக்கப்பட்டதை பார்த்து அந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு புறப்பட்டுதான் அவருக்கு பாதிப்பு வேண்டி இல்லை. ஆனா அடுத்த மக்கள் பாதிக்கப்பட்டதை பார்த்து சொல்வாரு, ஒரு இடத்துல சொல்வாரு என்னென்றால், எல்லாரும் வவனியாக்கு அங்கால போன உடனே புயரதப்பட்டிக்குள்ளேயே ஒரு மூலையில போய் கூணி குறுகி கொண்டிருக்கின்றீங்க. நீங்கள் இலங்கையில எந்த இடத்திலும் தன்மானத்தோட போவதற்கான நிலையை உருவாக்க என்று சின்ன வயசுல சொன்னவர். தன்மானத்துக்குரிய உருவாக்க இல்லையா? இவர் சொன்ன இதே வசனத்தை என்னுடைய அப்பா சொல்லியிருக்கார். அங்க மட்டக்களப்புல திருவண்ணூர்ல படிப்பிச்சுட்டு வரைக்கும் ஆணவர் மட்டும் எல்லாரும் உண்டா போட்டு ஆணவர் வந்த உடனே ஒரு பட்டிக்குள்ள போயிருந்து கூணி குறுகி கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு வரையணும் என்ற அந்த சாதியோட இருந்தா இந்த சாதியோட சாப்பிட்டா என்று பெரும் பிரச்சனை. அப்ப உங்களுக்கும் தன்மானத்தை நீங்க உணருங்க. தன்மானத்தை உணர்ந்தவன் இதுக்குமே கேட்பட மாட்டான். மற்றவண்ட சன்மானத்தை இருக்க. இப்ப நாங்கள் இன்றைக்கு இலங்கையை பற்றி நாங்கள் பெருசா கதைக்கல. ஏன் கதைக்கலன்னு சொன்னால், அங்க என்ன நடக்கிறது என்பதில்ல முக்கியம், நீ அங்க என்ன செய்ய போறாய்னா உனக்கு முக்கியம். அதான் முதல் முக்கியம். அந்த செய்ய போறது முதல் இங்க கட்டமைக்கப்பட்டு ஆர்கனைசேஷன் கட்டமைப்புக்குள்ள அந்த கட்டமைப்பு அதை செய்யறதுக்குரிய ஆற்றலை பெற்று அந்த ஆற்றல் வரைக்கலாம் நீங்க அங்க செய்யலாம். அந்த அந்த கட்டமைப்பு உலகத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். உலகத்தால் அங்கீகரிக்கப்படவற்றை நீங்க உலக உதவியில் எடுக்க மாட்டீங்க. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். இந்த ஊடகத்தை எடுங்க. இந்த ஊடகத்தை உங்களுக்கு தெரியும், இந்த ஊடகத்தை வளர்க்கறதுக்கு எல்லாரும் என்ன பாடுபட்டவை என்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா
இந்த ஊடகம் வளர வேணும் என்ற அடிப்படையில யாருமே சேர்ப்பதில்லையே. சரியா? என்னை பற்றி சொல்லி போட்டான் அவனுடைய நல்ல ஊழலத்தை அடிக்க வேணும், அவனை பற்றி சொல்லி போட்டான் அவனுடைய நல்ல ஊழலத்தை அடிக்கணும். இந்த நிலையில போறீங்க. அப்ப இந்த மாதிரி அந்த 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 முக்கியமான அந்த பாடல், நான் சாகலாம், கண்டிப்பா நான் சாகத்தான் போறேன், நீங்கள் சாகலாம், நீங்களும் சாகத்தான் போறீங்க, ஆனா நாங்கள் சாகக்கூடாது, நாங்கள் சாகக்கூடாது. நாங்கள் என்ற அந்த உணர்வு தான் இந்த உரையாடலுக்கு, ராஜதந்திரத்துக்கு, வேறுபாடலுக்கு மேலாக எழுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் அந்த மக்கள் இன்றைக்கு அவங்களுக்கு சாப்பாடு வேணும், அந்த மக்கள் இன்றைக்கு அவங்களுக்கு மருத்துவம் வேணும், அந்த மக்களுக்கு இன்றைக்கு நாளாந்து வாழ்வை பார்க்கிற தன்மையும் வேணும். அதே நேரத்தில் அந்த மக்களை அவன் வரலாற்று, அவன் தொல்லியல, அவன் மாண்டையில அறிந்த மக்களாக வைத்திருக்கிற தேவையும் இருக்குது. அவனுடைய அடையாளத்தை போன வேண்டிய சேவை இருக்கு. அவ்வளவு பெரிய வேலை இல்லாம இருக்கு தெரியுமா? அதை விட்டு போட்டு என்னை பற்றி சொல்லவா முடிஞ்சது. சத்திரம். நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும். அரசுகளை நிறைவாக உங்களிடம் வேறுபாடுகளுக்கு மேலாக எழுக என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கின்றோம். அயோக்கிய கட்டமைப்பில் நாங்களும் பங்காளிகளாக இருந்தோம் என்று காணி அவர்கள் கூறியதும், கியர் ஸ்டார்மர் அவர்கள் சீனா தொடர்பாக எவ்வளவோ கருத்துக்களை முன்வைத்து விட்டு இப்பொழுது போய் ஒப்பந்தம் செய்வது. இனி தமிழுடைய இந்த நிலைமைகள், தமிழர்கள் சிதைந்து போய் சிதறிப்போய் இருக்கிறார்கள், புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி மண்ணிலும் சரி. இது வேறு ஒரு இனத்துக்கு நடந்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை இந்த உலக பிறப்பில் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால். ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு இந்த நிலைமை இருப்பதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நீங்கள் கூறிய ஆளுமை, தகுதி எல்லாம் இருக்கின்றது. போராட்டம், அர்ப்பணிப்பு, தியாகம் எல்லாத்துக்கும் வரவிலக்கணம் எழுதியது தமிழர்கள். இவ்வளவுதையும் பார்த்துவிட்டும் இந்த நிலைமையை மாற்ற முடியாமல் இருப்பதென்றால் என்ன காரணம்? எப்படி மாற்றப் போகிறார்? தகுதியானவர்கள் முன்னுக்கு வர வேண்டும், அதிலும் துணிச்சலுடன் கதைக்க வேண்டும். இப்ப அண்மையில் ஒரு ஒரு பிரச்சனை உண்டு. இந்த ஹரணி இந்த இரிகேஷன் திட்டத்துல அவ கொண்ட அந்த பாலியல் தொடர்பான அந்த சாப்டர் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அதுல என்ன சொன்னது என்று சொன்னால், அதுல நம்பிக்கை இல்லா பிரேரணையோ ஏதோ சம்திங். அதுக்கு தமிழ் கட்சிகள் ஒன்று சொல்லி இருந்தது என்று சொன்னால், நாங்கள் கரணிக்கு ஆதரவு. என்னத்துக்கு ஆதரவு? கரணிக்கு ஆதரவுண்டா நீ அதை ஏற்றுக்கொள்ற. உனக்கு கரணிக்கு ஆதரவு அது எங்க தேவை? நீ ஏற்றுக்கொள்றியே இல்லையா? அது முடிஞ்சா நீ ஏற்றுக்கொண்டா கரணிக்கு ஆதரவு, ஏற்றுக்கொள்ளாட்டி கரணிக்கு ஆதரவு இல்லை. இதுல கரணி ஒரு மனுஷர் இல்லை. நீ அந்த பாடத்திட்டத்தை நீ அப்ப ஏற்றுக்கொள்றியோ? இத பேசுற நீ பேச கரணிக்கு ஆதரவு சொன்னா நீ இங்க கரணி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கரணிக்கு ஆதரவுண்டா முடிஞ்சு போச்சு அரசியல். நீ அந்த பாடத்திட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ற, ஆதரவு இல்லை என்றால் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அடிப்படை கூட நீங்க அரசியல் எத்தனை வருஷம் நீங்க அரசியல் செய்யறீங்க? எத்தனை வருஷம் நீங்க அரசியல் செய்ய? நீங்கள் ஒவ்வொரு சொல்லும் நான் பேச்சு செய்யும் போது பப்ளிகேஷனுக்கு போடும்போது என்று சொல்லுவாடை ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அதை எழுத. ஏன்னா ஒவ்வொரு சொல்லும் மணி காசு, ஒவ்வொரு சொல்லுக்கும் காசு என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் அவர்கள் பழக்கி வைத்திருக்கிறார்கள். அதே போல நீங்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. அப்ப அதே போலதான் இப்ப நீங்கள் என்னென்று சொன்னால், இந்த அடிப்படையாக முதலாவது நீங்கள் கூறியது போல எங்கிற நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லும் பகலும் அதை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சும்மா எல்லா வேலையும் செய்து நானும் சந்தோஷமா இருந்துட்டு அப்படியே இடையக்க தான் இருக்க கலாஸ் காட்டுறேன்னு சொல்லுவாங்க ஊர்ல முந்தின காலத்துல. அப்படி இருக்கிறத நம்பி நாங்கள் செய்ய முடியாது. இப்ப என்ன கேட்டா சொல்லுவேன், தாயகத்திலும் சரி புலத்திலும் சரி ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் எங்களுக்கு வந்துட்டு முடிஞ்சுது. இப்ப நேற்று ஒருவர் என்னோட பேசும்போது கேட்டார், ஸ்ரீதரன் இதுகள் தமிழ் அரசியலுக்கு இல்ல பேசும்போது அவர் சொன்னது இப்படித்தான், தமிழ் அரசியல் நிலைமை தான் மோசமா போய் கொண்டிருக்கின்ற. அப்ப நான் சொன்ன முடிஞ்சுது, அது முடிஞ்சுது, பினிஷோ. இனி நீங்க புதுசா உண்ட யோசிங்கோ, அது எல்லாம் சேடமிழுக்கு. அதே போல இங்க முந்தி இந்த மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சருக்கு முன்னால வேற இந்த விக்டோரியா சீக்ரெட்டுக்கு முன்னாலே எல்லாம் இலங்கையில இருந்து உப்பு பொருட்களை வாங்காதங்க கொண்டு எல்லாம் போராட்டம் நடந்தது. இப்ப அவங்கள காணையில. அப்ப நான் பேப்பர்ல தேடி பார்த்தேன் தமிழ்ல வந்துட்டு தெரியாது. போராட்டம் முடிஞ்சேன்டா தமிழ்ல வந்திருக்கா தானே மேடம்? இல்ல.
ஏன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுது. இங்கேயும் முடிஞ்சுது. ஆக இந்த விழா எடுக்கிறது, பொங்கி சாப்பிடுறது, அவல் கொடுக்கறது, சரஸ்வதி பூஜை இப்படியானது கொஞ்சம் அது அது குடும்ப நிகழ்வுகள், களியாட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டு. களியாட்ட நிகழ்வா விடுதலை நிகழ்வா நீங்கள் யோசிக்கலாம். விடுதலை என்றது ரத்தம் வேர்வை சிந்தி வருவது. சரி, ரத்தம் சிந்தாட்டியும் பரவாயில்ல, வேர்வை சிந்தி வருவோம். வேர்வை சிந்தா என்ன? இன்றைக்கு சீனாதிபர் ஸ்டாமர் 8 வரைக்குமா நீங்கள் ஒரு வீட்டை போகல. நீங்கள் சரி, உங்களுக்கும் ஒருத்தருக்கும் சரியில்லை, ஒரு பனிப்போர்ந்து வைப்போம். நீங்கள் 8 வருஷமா அந்த வீட்டை போகல. இப்ப ஒரு பிரச்சனை, நீங்கள் போவீங்களா நீங்க? ஆனா அவங்க போறாங்க. காணியும் நான் எனக்கு பெரிய தீர்ச்சி போல, காணியும் 8 வருஷமா கனடா போல, பிரித்தானியா 8 வருஷமா போயில. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ 10-15 வரைக்கும் போவார்கள். நீ போவாங்க என்றால், ஆனாலும் அவர்கள் போறார்கள், பேசுறார்கள். இன்றைக்கு நீங்கள் இனி ஐக்கிய நாடுகள் சபை முடிஞ்சுது, ICC முடிஞ்சுது, III, IMO அதுகள் எல்லாம் நீங்கள் ஜனத்துக்கு புரியாத வார்த்தைகளை நீங்க பேசி ஏமாத்தாதே. சில கதைப்பாங்க ICC, IIIM, UN சில என்ன கேவலங்கிறீல கணக்க. முதல்ல அந்த பாமர மக்களுக்கு விளங்குற மாதிரி பேசுங்க. என்ன செய்யணுமா அந்த மக்களுக்காக கதையுங்க. அதுதானே இப்ப இங்க முக்கியமானது ஒன்று. நன்றி அரசர்களே. மாஸ்டர், மிகவும் சுருக்கமாக நிறைய குறைகள் இருக்கிறது தெரிகிறது. குறைகள் என்று சொல்லும் பொழுது ஆளுமை, திறமை எல்லாமே இருக்கிறது. ஆனால் ஒன்று சேர்ந்து ஒரு செயல் வடிவத்தை ஏற்படுத்த முடியாமல், அந்த கிரீன் ஷூட்டை பார்க்க முடியாமல் இருக்கிறது. அதை எப்படி உருவாக்குவது? அதற்கு ஒரு வரியில் சொல்வதாக இருந்தால், நாங்கள் ஒரு முறைமைக்குள் வாழ்கிறோம், ஒரு சிஸ்டத்துக்குள் வாழ்கிறோம். எந்த ஒருவரும் அந்த முறைமையை தனியாளாக மாற்ற முடியாது. அந்த சிஸ்டத்துக்குள் நீங்கள் ஒரு சிறு பகுதியைத்தான் இருக்கின்றீர்கள். அந்த சிறு பகுதியில் ஏற்படுத்துகிற தாக்கம் அதை நீங்க விரிவுபடுத்தித்தான் மாற்ற முடியுமே தவிர, இணைந்து நின்று மாற்ற முடியுமே தவிர, நாங்கள் முறைமைக்குள் இருக்கிறோம் என்பதை மறந்து போய் நாங்கள் ஹீரோக்களாக மாறினான்னு நினைக்கிறோம். ஹீரோக்களாக மாறின காரணம் முடிஞ்சது. இந்த ட்ரம்பால கூட இந்த உலக முறைமைக்குள்ள நிக்கலாம என்ன பாடுபடுறாருன்னு தெரியுது. சரியா? இப்ப என்னென்றால், முறைமைக்குள் நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் அந்த முறைமை மக்கள், அந்த முறைமை அது மட்டும் இல்லை, அதுக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொரு துறை சேர்ந்தவர்கள் தான் அந்த பணியை செய்யலாம். இப்ப ரசாயன துறையில ஒரு இலக்கியத்துறையை சேர்ந்தவரை ரசாயன ஆய்வுக்கூடத்துல ஒரு ரசாயன பரிசோதனை செய்து காட்டுச்சுன்னா முடியுமா? நீங்க சொல்லுங்க. அவரும் PhD தான், இவரும் PhD தான், 2 பேரும் அறிஞர்கள் தான். இவரை பிடிச்சு கொண்டு போய் அங்க ஆய்வுக்கூடத்துல இதை டெஸ்ட் பண்ணி தாங்கன்னு கேட்டா அவரால் டெஸ்ட் பண்ண முடியுமா? அதாவது ஆய்வுக்கூடத்தில் நிற்கிற ஒருவரை பிடிச்சு கொண்டு இங்க விட்டு போட்டு நீங்கள் இதற்கான விளக்கத்தை பரிசோதனை செய்தாருங்கன்னா அவரால் செய்ய முடியுமா? ஆகவே ஒவ்வொரு துறையையும் அந்த துறையை அனுமதியுங்க. பல சேர்ந்ததுதான் வாழ்க்கை, பல சேர்ந்ததுதான் அமைப்பு, பல சேர்ந்ததான் முறைமை. நீங்க பலரை அனுமதிக்காத வரை எல்லாமே அழியும். ஒருத்தரால் எதுவுமே செய்ய முடியாது. அவர்கள் பதவியை எடுத்து விடுவார்கள் என்று பயப்படுகிறார்களே. பதவி என்றது இங்க என்ன செய்ய போறீங்க? கூடினால் சரி, இந்த உலகத்திலேயே இனி இல்லைன்னு நீண்ட காலம் இருந்தன்றது இப்ப பிரித்தானியாவுடைய அண்மையில காலமான 2வது எலிசபெத் மகாராணி தான் நீண்ட காலத்து தலைமையில இருந்திருக்கிறார். அவரோட தலைமை எடுத்து பாத்தீங்களும் கூட 70 ஆண்டுகள் தானுங்க. உலக வரலாற்றில் 70 ஆண்டு வச்சு பாருங்க. இப்ப நீங்கள் ஒரு புள்ளி மாதிரியான ஒரு காலத்தை வச்சுக்கொண்டு அந்த மண்ணை, அந்த மக்களை நாசமாக்குறீங்க. பதவின்றது எப்படி வர்றது? நீங்கள் செய்யறதை கொண்டு இன்னொருடைய இதயத்தில் இடம் பிடிங்க. அன்றைக்கு தேசிய தலைவர் அவர் செய்ததை கொண்டு உலகத்தில் அத்தனை தமிழ் என்ற நெஞ்சத்திலும் இடம் பிடிச்சிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஊடகத்துல தாசி மாஸ்டர் பொதுவாக தன்னை வெளிப்படுத்தி எந்த விதமான உரைகளும் செய்தவர் இல்லை. ஆனால் தமிழ் ஊடகம் என்று சொன்னோட தாசி மாஸ்டர் நெய்வரும். ஏன்? அந்த செயலின் மூலமாக தாசி மாஸ்டர் சத்தம் காதுக்கு ஒலிக்கும். விளங்குதா? இதுதான் பணி. நீங்க செய்வதன் மூலமாக இடம்பெற வேண்டும். முறைமைக்கு இருக்கிறோம் என்பதை முறைமையை நீங்கள் அனுமதிக்கிறதா இருந்தால் தான் ஜனநாயகம். எல்லோரையும் அழைத்து பேசுங்கள், எல்லோரையும் அழைத்து அவரவர்கள் திசையில செல்றதுக்கு அனுமதியுங்கள். அப்படி பேசுகின்ற பொழுது அந்த செல்கிற திசைகளில் மாறுபாடு இருந்தால் அது வேறுபாட்டை கொண்டு போகாம இருந்தால் விளக்கத்தை கொடுங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இல்லை, நாங்கள் கீறின கூட்டுக்களாலேயே நாங்கள் செல்ல வேண்டும் சொல்லி முடிவெடுத்தீர்களா இருந்தால் இந்த காலத்துல வீட்டுல பிள்ளைகளே உங்களை ஏற்றுக்கொள்ளாது.
எந்த ஒரு வீட்டையாவது வெளிநாட்டில் இருக்கிற வீடுகள்ல இந்த மாதிரியாக நீங்கள் அவர்களுடைய சுதந்திரத்தை அனுமதிக்காத வகையில், சுதந்திரம் உண்டா என்ன, ஒருவர் தன்னுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி அடுத்தவருக்கு தீங்கு செய்யாத முறையில வாழ்வதுதான் சுதந்திரம். அப்ப நீங்கள் ஒவ்வொரு அறிவை பெற்றுக்கொண்டு போய்களோ ஒவ்வொரு விதமான தன்மை வேறு, அதை பயன்படுத்த அனுமதிங்க. அப்ப அதை நீங்கள் அது சிறப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன் கிரிக்கெட்ல 11 பேரை கொண்ட ஒரு குழு அமைக்க வேண்டி வந்தது. குழு நிலையில தான் நீங்கள் வெற்றி பெற முடியும், குழு நிலையில சந்திக்கணும் இருக்காங்க. ஃபுட்பாலும் அப்படித்தான், சரியா? ஆனா செஸ்ல 2 பேரும் விளையாடுவீங்க. அதுக்காகத்தான் கடைசி ஒரே ஒரு சொல்லி முடிக்கிறேன். தொல்காப்பியம் அந்த வேந்துரு தொழில், அது அரசனுடைய தொழில் என்பதற்கு தொல்காப்பியம் சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், பகமை நீக்குதல். பகமை வெல்லல்னு சொல்ல இல்லை, பகமை நீக்குதல். இருக்கிற பகமையை நீக்கவான். அந்த பகமையை நீக்கிறதுக்கு உரையாடல் தேவை, ராஜதந்திரம் தேவை, வேறுபாடுகளுக்கு மத்தியில் எழுகிற தேவை. பகமையை வெல்றதுக்கு போறீங்கன்னா உரையாடல் இல்லாமைக்கு மோதுவீங்க, ராஜதந்திரம் இல்லாமைக்கு அடி வேண்டுவீங்க, வேறுபாடுகளுக்கு மேலாக எழியலாமல் கிளவுல வண்டி வேற. ஆனபடினால்தான் தொல்காப்பியம் அந்த காலத்திலே சொல்லியிருக்கு, வேந்துரு தொழில் என்றா என்னன்னு கேட்டால் பகமை நீக்கம், பகமை வெல்றது இல்லை. ஒருவேளை பகமண்டு ஒருவர் வெள்ள வலிக்கிடாதீங்க. ஒருவரை நீங்க பகமண்டு வெள்ள வலிக்கிட்டீங்களோ அது நீங்களும் தோத்து உங்கள் சமுதாயம் தோக்குறதா முடியும். நன்றி வாசகர், நன்றி. தாயகத்தில் பாருங்கள், பதவிக்காக இழுபறி நடைபெறுகின்றது. புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அதே மாதிரியான நிலைமை என்ன மனவருத்தமாக இருக்கின்றது என்று பலர் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். என்றால் அரசவர்கள் நீங்களும் கூறியது போல் ஆளுமை, திறமை எல்லாமே உள்ள ஒரு இனம் இப்படி சிதறிப்போய் இருக்கிறது. ஒரு வழியில் போக முடியாமல் டெட் எண்டில் நிற்ப என்று சொல்வார்கள். எங்கே போவதென்று தெரியாமல் நிற்கின்ற ஒரு நிலைமை. ஏன் இந்த நிலைமை என்று புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற என்று பலர் இந்த கேள்விகளை கேட்பார்கள். இதுக்கு என்ன பதில் என்று என்னால் கூற முடியாமல் இருக்கிறது. என்றால் இவ்வளோ தடவைகள் நாங்கள் இது தொடர்பாக பேசி பார்த்துருக்கிறோம், ஆராய்ந்து பார்த்துருக்கின்றோம். எல்லோருமே பிழையான வழியில்தான் கூறுகின்ற விடயங்களை உள்வாங்குகிறார்கள். அதாவது தங்கள் மீது காழ்ப்புணர்வை வெளிப்படுத்துகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கே 16 ஆண்டுகளில் யாராவது கூற முடியுமா ஒரு இஞ்சி தன்னம் தமிழினம் அந்த பாதை, அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்புகளை நோக்கி பயணித்திருக்கார்கள் கேட்டால் யாராவது கூற முடியுமா? ஒரு இஞ்சி தன்னை நகர்ந்திருக்கார்கள் என்றால் இல்லை. அப்படி தச்சு தவறி நான் பிழையாக கூறினால் யாராவது என்னை சுட்டி காட்டி என்னுடைய பிழையை திருத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு மாஸ்டர் மற்றும் பொறியியல் ஆய்வாளர் அரசோகள் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இத்தோடு இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம் மாஸ்டர்களே. நன்றி, வணக்கம் அரசோகளே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.